வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்போ பயங்கர சூடா இருக்கு. ஆனா இந்த தடவை வெறும் வார்த்தை போர் மட்டும் இல்ல, இது ஒரு நிதி போர். இன்னைக்கு கட்சிகள் எப்படி மக்கள் வாக்குகளை கவர பணத்தை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்கன்னு விரிவாக பார்க்கலாம். பாத்தீங்களா, 12,000 ரூபாய். திடீர்னு இந்த நம்பர் எங்க இருந்து வந்துச்சு? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க, இத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அப்போ இது அரசாங்கத்தோட ஏதாச்சும் புது மெகா ஸ்கீமா இல்ல மக்களோட பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா பணத்தை போட்டு ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு புது அரசியல் ஆட்டமா? சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். அரசியல் வட்டாரங்கள் சொல்றதை கேட்டா இந்த 12,000 ரூபாய்ங்கிறது சும்மா யதார்த்தமா வந்தது இல்லையா. இது ஒரு பெரிய அரசியல் ஆட்டத்தோட ஒரு பகுதி, ஒரு பதிலடி நடவடிக்கைன்னே சொல்லலாம். ஆமாங்க, நமக்கு கிடைச்ச தகவல் படி ஆளுங்கட்சியோட திட்டத்துக்கு ஒரு போட்டியா பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். அதாவது நேரடியா மக்கள் கையில பணத்தை கொடுத்தா அவங்க கவனத்தை உடனடியா ஈர்க்கலான்னு ஒரு கணக்கு. ஆனா பிஜேபி ஏன் இப்போ இந்த திட்டத்தை கொண்டு வரணும்? இதை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஆளும் திமுக கட்சி என்ன செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்கணும். எல்லாம் ஆரம்பிச்சது இந்த 5,000 ரூபாயில இருந்து தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆளும் திமுக அரசு இந்த தொகையை பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல போட்டாங்க. ஆமா, ஆளும் திமுக அரசு மகளிர் உரிமை தொகை அப்புறம் கோடைக்கால சிறப்பு நிதின்னு சொல்லி இந்த 5,000 ரூபாயை கொடுத்தாங்க. இது பெண்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுச்சுன்னு சொல்லப்படுது. இந்த வெற்றி தான் மற்ற கட்சிகளை அடடா, நாம இதை விட பெருசா ஏதாவது பண்ணணுமேனு யோசிக்க வச்ச முதல் புள்ளி. சரி, இப்போ இந்த 12,000 ரூபாய் திட்டம் எப்படி வேலை செய்ய போகுதுன்னு பார்க்கலாம். இந்த பணம் எங்க இருந்து வருது? வாங்க இதை கொஞ்சம் உடைச்சு பார்ப்போம். இங்கே தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த 12,000 ரூபாய்ங்கிறது புதுசா ஒதுக்கப்பட்ட பணம் கிடையாது. அதுக்கு பதிலா ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து மக்களுக்கு வர வேண்டிய பல திட்டங்களோட பாக்கி பணத்தை ஒன்னா சேர்த்து ஒரே பெரிய தொகையா கொடுக்க போறாங்களாம். இந்த ஸ்லைட பாருங்க, அது இன்னும் தெளிவா புரியும். அதாவது மத்திய அரசோக கேஸ் மானியம், விவசாயிகளுக்கான உரம் மானியம், பிஎம் கிசான் திட்டம்னு பல ஸ்கீம்ஸ் கீழே பெண்டிங்ல இருக்கிற பணத்தெல்லாம் ஒன்னா சேர்க்கறாங்க. அதை சேர்த்து மொத்தமா 12,000 ரூபாயா கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவாம். இந்த திட்டத்தோட நோக்கம் ரொம்பவே தெளிவா இருக்கு. இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய தொகையை கொடுக்கும்போது ஆளுங்க கட்சி கொடுக்கிற சின்ன சின்ன தொகைகளை விட இது மக்கள் மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பிஜேபி நம்புது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் மாதிரி தான். இந்த நிதி போட்டி இதோட முடியல. இது இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகள் வரைக்கும் போயிருக்கு. ஆமாங்க, திமுக அதிமுகன்னு ரெண்டு முக்கிய கட்சிகளுமே பெரிய நிதி வாக்குறுதிகளை கொடுக்க தயாராயிட்டு இருக்காங்களாம். திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா வருஷத்துக்கு 26,000 ரூபாயும், அதிமுக ஆட்சிக்கு வந்தா வருஷத்துக்கு 24,000 ரூபாயும் தரேன வாக்குறுதி கொடுக்க போறதா தகவல்கள் சொல்லுது. பாருங்க, வாக்குறுதிகளோட மதிப்பு வருஷத்துக்கு வருஷம் ஏறிட்டே போகுது. இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி வருதுன்னு பாப்போமா? திமுக திட்டம் படி மாசம் 2,000 ரூபாய், அது கூட கோடை காலத்துல ஸ்பெஷலா ஒரு 2,000 ரூபாய். சோ மொத்தம் வருஷத்துக்கு 26,000 ரூபாய். இன்னொரு பக்கம் அதிமுகவோட திட்டம் சிம்பிளா மாசம் 2,000, அதாவது வருஷத்துக்கு 24,000 ரூபாய். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா முழு சித்திரமும் நமக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். ஒரு பக்கம் பிஜேபியோட ஒன் டைம் பேமெண்டான 12,000 ரூபாய், இன்னொரு பக்கம் திமுக அதிமுகவோட நீண்ட கால வருடாந்திர வாக்குறுதிகளான 26,000 மற்றும் 24,000 ரூபாய். இப்போ வாக்காளர்கள் முன்னாடி ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு உடனடி பலன், இன்னொன்னு நீண்ட கால வாக்குறுதி. ஆக இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் என்ன? இது வெறும் பண உதவி மட்டும்தானா? இதுதாங்க முக்கியமான விஷயம். இந்த நிதி திட்டங்கள் எல்லாமே வெறும் மக்கள் நல திட்டங்கள் கிடையாது. இதெல்லாம் வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு வாக்குகளை ஜெயிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். கடைசியா நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். கொள்கைகள், வளர்ச்சி திட்டங்கள் இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி நேரடி பணப்பரிமாற்ற வாக்குறுதிகள் நம்ம தேர்தல்களோட எதிர்காலத்தை எப்படி மாத்தப் போகுது? ஒரு ஓட்டரா இது நம்ம முடிவுகளை எப்படி பாதிக்கப் போகுது? இதை பத்தி நாம கண்டிப்பா ஆழமா யோசிக்கணும்.